லேப்டாப்ஸ் எந்த அளவுக்கு போர்ட்டபிளா இருந்தாலும் பட் இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அதுதான் வந்து பெரிய டிஸ்அட்வான்டேஜா இருக்கு. டெம்பரேச்சர்ஸ் தான். எஸ் நீங்க கேமிங்கோ இல்ல வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ் தேவைப்படுற விஷயம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க லேப்டாப் வந்து ரொம்ப ஹாட்டா ரன் பண்ண போகுது. இந்த காலத்துல வந்து தெர்மல் த்ராட்லிங் கூட நடக்கலாம். சோ இந்த வீடியோல கூலிங் பேட் நீங்க வாங்கலாமா, அது ரியலி ஒர்த் இட்டா, அதை பத்தி பேசி ஆகணும். இது வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ்ல பேச போறேன். ஏன்னா நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். ரொம்ப மோசமான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கு. சோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. என்னோட பழைய லேப்டாப் வந்து பாத்தீங்கன்னா HP Pavilion 15 தான். அது யோசிச்சு பாருங்க, அது Core i5 8 தான் இருந்தது. அதெல்லாம் வந்து வீடியோ எடிட்டிங்கும் மோஸ்டா கேமிங்கோ பண்ணிருந்தேன். வேற அந்த லேப்டாப்பை நார்மல் யூசர் மாதிரி யூஸ் பண்ணல. இத்தனைக்கும் நோட் புக் அது யோசிச்சு பாருங்க. அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் வந்து கீழே வெண்ட் இருந்தது. சோ மோஸ்டா வந்து பழைய லேப்டாப்ஸோ கொஞ்சம் வந்து நோட் புக்ஸ் லேப்டாப் வந்து பாத்தீங்கன்னா வெண்ட் கீழே வச்சிருவாங்க. ஏன்னா அது ஸ்லிம்மா செய்யணும் சைலன்னு. அது பெரிய டிஸ்அட்வான்டேஜ் போயிடும். பட் புது கேமிங் லேப்டாப்ஸ் வந்து டிஃபரன்ஸ் ஸ்டோரி பத்தி அப்புறம் பேசுறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னோட லேப்டாப்பும் ஏன் கூலிங் பேட் வந்து நான் யூஸ் பண்ணேன், அது ரியலி பிரயோஜனமா இருந்தது, அதை பத்தி பேசி ஆகணும். சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. HP 15 Pavilionல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்டா கேம் ஆடும்போது கொஞ்சம் இன்டென்சிவ் கேம் ஆடும்போது Assassin's Creed Origins, Horizon Zero Dawn இது போல கேம்ஸ் ஆடும்போது என்ன ஆச்சுன்னா தெர்மல் த்ராட்லிங் ஆச்சு. இத்தனைக்கு MX 130 தான் அது GPU. பட் ஓகே, ஒரு டீசன்ட் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கல அந்த காலத்துல. இப்ப இல்ல, கேம் வந்து ஒரு 20 to 30 மினிட்ஸ் நல்லா விளையாட முடியும். அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் தெர்மல் த்ராட்லிங். ஏன்னா லேப்டாப்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹைலி போர்ட்டபிள். பட் ப்ராசஸ் அப்படி கிடையாது. ப்ராசர் வந்து அதிக பெர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹீட் ப்ரொடியூஸ் பண்ண போகுது. GPU அதே கதை தான். பட் இந்த லேப்டாப் இருக்குது ஒரே ஒரு ஃபேன் தான். அது யோசிச்சு பாருங்க. எந்த ப்ராசர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். பட் அந்த ஹீட்டுக்கு மேல போச்சுன்னா வந்து அதுக்கு மேல ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. பெர்ஃபார்மன்ஸ் கம்மி பண்ண போகுது. அது பேர் தெர்மல் த்ராட்லிங் சொல்லுவாங்க. மோஸ்டா லேப்டாப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 90 டிகிரி வரைக்கும் தாங்க போகுது. மோஸ்டா மாடர்ன் ஒன் சொல்றேன். பட் என்னோட லேப்டாப் வந்து பாத்தீங்கன்னா 85ல வந்து த்ராட்ல ஆரம்பிச்சிடும். சில டைம் 95ல கூட தொட்டிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம், லேப்டாப்ல வெண்ட் கீழ இருக்கு. ஒரு ஐடியல் நோட் புக் சினாரியோ வந்து பாத்தீங்கன்னா லேப்ல யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது கொஞ்சமாச்சும் கேப் இருக்கும் ஏர் போறதுக்கு. பட் இதை டேபிள்ல யூஸ் பண்ண யோசிச்சு பாருங்க. ஒரு டைம்ல வந்து பின்னாடி இருக்க அந்த சின்ன பம்ப் கூட போயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹீட் போறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுக்காக தான் கூலிங் பேட் வாங்கினேன். இந்த கூலிங் பேட் வச்சு நான் பல விஷயங்கள் பண்ணிருக்கேன். அதை பத்தி பேசி ஆகணும். கூலிங் பேட்ஸ் வந்து ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக்லயோ, ரொம்ப ரேர் கேசஸ்ல மெட்டல்ல செய்வாங்க, அலுமினியம் செய்வாங்க. பட் பிளாஸ்டிக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபேன் மாட்டி USB கேபிள் வழியா வந்து பவர் பண்ண வைப்பாங்க. அதுக்கப்புறம் சில LED லைட் போட்டு வச்சிருவாங்க. அப்புறம் முக்கியமா அது ஒரு மெட்டல் மெஷ் இருக்கும். அது ரொம்ப முக்கியம். இந்த கூலிங் பேட் வாங்கினோட பெருசா டிஃபரன்ஸ் தெரிஞ்சது. ஏன்னா வெண்ட் கீழ இருக்க காரணத்தினால ஒரு எக்ஸ்ட்ரா ஹைட் கொடுத்தது. அது மட்டும் இல்லாம ஃபேன் கொண்டு வந்து ஃப்ரெஷ் ஏர் வந்து உள்ள தள்ளிச்சு. இந்த காரணத்தினால அந்த 20 to 30 மினிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு த்ராட்லாம டீசெண்டா விளையாடுற மாதிரி. வெல் இது வந்து எப்ப கேட்டீங்கன்னா நான் ஏசி ரூம்ல உட்காந்துருக்கும் போது. பட் இதே சம்மர் டைம்ல நான் வெளியே வச்சு விளையாடும் போது என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா நடக்க போகுது. ரிகார்ட்லெஸ் வந்து நான் கூலிங் பேட் வச்சிருக்கணும், எது வச்சிருக்கணும் இல்லையோ கண்டிப்பா தெர்மல் த்ராட்லிங் நடக்கும். சோ ஏசி ரூம் பிளஸ் கூலிங் பேட் பிளஸ் இதெல்லாம் போட்டு பார்த்தா வந்து ஒரு 5 டிகிரி டிஃபரன்ஸ் கொடுத்துருக்கும். பட் அந்த 5 டிகிரிஸ் வந்து பாத்தீங்கன்னா அது போல லேப்டாப்ஸ்ல கேம் சேஞ்சர் தான். ஏன்னா அதான் வந்து பாத்தீங்கன்னா தெர்மல் த்ராட்லிங் நடக்கிறதுக்கும் நடக்காதுக்கும் வந்து கீ ஆக போகுது. 70 versus 75 டிகிரி மாதிரி வச்சுக்கோங்க. 70 டிகிரில வந்து தெர்மல் த்ராட்லிங் ஆரம்பிக்க போகுது. பட் 70 டிகிரி ரன் ஆயிட்டு இருக்கு. அதனால கேம் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ரன் ஆக போகுது. அதான் டிஃபரன்ஸ். வெல் ஒரு டைம்ல அந்த மெட்டல் மெஷ் ரிமூவ் பண்ணேன். மெட்டல் மெஷ் எதுக்கு, அது தூக்கிலாம் இருந்துச்சு. வெறும் ஃபேன் மட்டும் கீழ மாதிரி பண்ணேன். அது ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது கேட்டீங்கன்னா கொஞ்சம் சொல்லலாம். பட் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. பட் அந்த மெட்டல் மெஷ் எதுக்கு வச்சிருக்காங்கன்னா வந்து ஓவரால் உங்க லேப்டாப் சர்ஃபேஸை கூல் பண்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்த மட்டும் இல்ல. வெல் இப்போ வந்து பாத்தீங்கன்னா 5 ஃபேனுக்கு மேல வச்சிருக்காங்க. அதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா? முக்கியமா வந்து மாடர்ன் மிஷின்ஸ்லாம் ஏன்னா எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. முக்கியமா வந்து புது கேமிங் லேப்டாப்ஸ் நீங்க 50,000 ரேஞ்சில போனா வந்து பாத்தீங்கன்னா இது போல வென்ஸ் வந்து இருக்காது. அது வந்து சைடுல வச்சிருவாங்க. சைடுல மட்டும் இல்லாம மானிட்டர் வந்து கொஞ்சம் எலிவேட் பண்ணி வச்சிருக்காங்க. முன்னாடி மாதிரி லேப்டாப்போட மானிட்டரும் பாடி வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் கனெக்ஷன் இருக்காது. இப்போ வந்து கொஞ்சம் எலிவேட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த காரணத்தினால வந்து பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்க போகுது. சோ அந்த சமயத்துல வந்து ஒரு 5 ஃபேன் இருக்க கூலிங் பேட் 1000 கொடுத்து நீங்க வாங்கலாமா? அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா? இப்போதான் மெயின் பாயிண்டே இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. வெல் 5 ஃபேன் வந்து நிறைய வந்து கூலிங் பவர் தர போது யோசிச்சு பாருங்க. அது பட் இன்னொரு பிரச்சனை வருது, நாய்ஸ் தான். ஏற்கனவே வந்து கேம் ஆடும்போது உங்க லேப்டாப் ஃபேன்ஸ் ரேம்ப் ஆகும் பாத்தீங்கன்னா சவுண்ட் சோ ஜெட் இன்ஜின் மாதிரி கேட்கும் நைட் டைம்லாம். பட் இதோட வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 5 ஃபேன் எக்ஸ்ட்ரா போட்டீங்கன்னா ஒரு நார்மல் டவர் பீஸ் அளவுக்கு வந்து உங்களுக்கு இருக்க போகுது ஃபேனோட அவுட்புட். வெல் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ வர 90% ஆஃப் தி கேமிங் லேப்டாப்ஸ் வந்து வெண்ட் ரொம்ப சூப்பர் ஆக்கிட்டாங்க. டிசைன் கீழே இருக்க மாட்டேங்குது. அதான் வந்து பெரிய அட்வான்டேஜ் இருக்கு போது இப்ப. வெல் அது மட்டும் இல்லாம இப்போ புது லேப்டாப்ஸ் பெட்டரா இருக்கு எஃபிஷியன்சில. எஸ் நீங்க வந்து மேக் வச்சிருந்தீங்கன்னா கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா மேக் புக் எல்லாம் ஃபேனே கிடையாது, அந்த அளவுக்கு எஃபிஷியன்டா இருக்கு. பட் இதே புது இன்டெல் AMD எடுத்துட்டீங்கன்னா வந்து முன்னாடி இந்த அளவுக்கு வந்து பவர் அதிகமா வந்து இழுக்காது. பத்தாதுக்கு நல்ல எஃபிஷியன்டா ரன் ஆகும். இந்த காலத்துல டெம்பரேச்சர்ஸ் கம்மியா இருக்கும். ஓவரால் டெக்னாலஜி வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு கூலிங்லயும். வெல் நீங்க ஏசு ஸ்டஃபோ இல்ல ROG ஸ்டிக்ஸ்லாம் வாங்குறீங்கன்னா அதுக்கு மேல கவலையே கிடையாது உங்களுக்கு. வெல் கூலிங் பேட் தான் ஹெல்ப் பண்ணாது. வேற விஷயம் இருக்கா? எஸ் உங்க லேப்டாப் எடுத்து போயிட்டு நீங்க நைட்ரஜன் கூலிங் பண்ணலாம். பட் அது செலவாகும். ஆக்சுவலா நைட்ரஜன் கூலிங் பண்ணா கண்டிப்பா வந்து டெம்பரேச்சர் லோவர் ஆகும். கிட்டத்தட்ட ஏசி இருக்கும் போது ஏசி 16 டிகிரி வச்சீங்கன்னா உங்க அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர் வந்து கம்மியா இருக்கும். அந்த காரணத்தினால லேப்டாப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கூலரான ஏர் வந்து இருக்க போகுது. சோ அந்த காரணத்தினால ஹீட் வந்து பாத்தீங்கன்னா டிராஸ்டிக்கலா கம்மியாகும். பட் நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன். இதுக்கு வந்து வித்தியாசமா இருக்கும், கொஞ்சம் டேஞ்சர் கூட இது. சோ லேப்டாப் வந்து ரொம்ப ஹாட்டா ரன் இருக்கும்போது ஃப்ரிட்ஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பாக்கெட் எடுத்து வச்சீங்கன்னா அது வந்து கண்டிப்பா மாய்ஸ்சர் ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஈரமாகும். அது எலக்ட்ரானிக்ஸ் பெரிய பிரச்சனை தான். பட் ஒரு ஷார்ட் பீரியட் வச்சு பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் வருதுன்னு. சோ கண்டிப்பா டாப் டவுன் ஆக போகுது. ஏன்னா இமன்ஸ் அமௌண்ட் ஆஃப் கூலிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியா கிடைக்கும். அதனால வந்து ப்ராசஸர்ல ஹீட்ல வந்து அப்படியே டிசிபேட் ஆக போகுது. இது மூலமே தெரியுது உங்களுக்கு எந்த அளவுக்கு லேப்டாப் கீழே இல்ல வென்ட்ல வந்து அதிகமா காத்து வருதோ இல்ல கூல் ஏர் வருதோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்க லேப்டாப்புக்கு வந்து பெட்டரா வந்து ஹீட் ஹேண்டில் பண்ண போகுது. வெல் ஹீட் தானே விட்டுறாதீங்க. ஹீட் வந்து பாத்தீங்கன்னா உங்க லேப்டாப் காம்பனன்ட்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்டா டிகிரேட் பண்ண வைக்கும். PC மாதிரி இல்லாம PC வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஹை குவாலிட்டியா இருக்க போகுது. ஏன்னா காம்பனன்ட்ஸ் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கு, நிறைய கேப் இருக்கு ஒன்னுக்கும். இந்த காரணத்தினால அதிகமா வந்து பாத்தீங்கன்னா கண்டக்ஷனோ அதெல்லாம் நடக்காது. பட் லேப்டாப்ஸ் வந்து
வந்து ஜென்ரலா வந்து ரொம்ப டைட்லி பேக் நல்லாவே தெரியும் உங்களுக்கு. இந்த காரணத்தினால லேப்டாப் வந்து ப்ரொலாங் பீரியட்ல வந்து ரன் ஆயிட்டு இருக்கு, ரொம்ப ஹீட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா வந்து பேட்டரி எஃபெக்ட் பண்ணும். பேட்டரி தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபைல் ஆகுது லேப்டாப்ல. முதல்ல ஹார்ட் டிஸ்க் இருக்கு. இப்போ லேப்டாப்ஸ்ல மோஸ்ட் ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்றதுல SSD தான் யூஸ் பண்றாங்க. வெல் சில பெட்டர் இன்ஜினியரிங் கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா அது நல்லா வந்து இன்ஜினியர் பண்ணி வைக்கிறாங்க. எக்ஸாம்பிள் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் லேப்டாப்லாம் வாங்குனீங்கன்னா நல்ல ஐசோலேஷன் இருக்கும். அது மட்டும் இல்லாம நல்ல கிரேடான காப்பர் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு லேப்டாப்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இது போல பெரிய பெரிய காப்பர் டியூப்ஸ் இருக்க போது அதுதான் வந்து கூல் பண்ணுது. சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா லிக்விட் மெட்டல்லாம் போட்டு பிராண்ட் பண்றாங்க. Asus Zephyrus தான் சொல்றேன். அதெல்லாம் வந்து பெட்டர் கூலிங் சொல்யூஷன் தரப்போகுது. பட் கண்டிப்பா ஒரு பிரைஸ்ல வரப்போகுது. நம்மளே கஷ்டமா பண்ணலாம். பட் பெரிய ரிஸ்க் என்னன்னா லிக்விட் மெட்டல் வந்து பாத்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணும். உங்க பழைய லேப்டாப் வந்து ரொம்ப ஹீட் ஆன இருக்குன்னா வந்து தெர்மல் பிளஸ் லையா பண்ண கூட இருக்கலாம். பட் அது கூட நீங்க மாத்தலாம். அதை பத்தி தனி வீடியோ போட்டு செக் பண்ணி பாருங்க. வெல் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா கூலிங் கார்டு வந்து நிஜமா தேவையா கேட்டீங்கன்னா நான் சொல்ற வரைக்கும் கண்டிப்பா தேவை கிடையாது. எஸ் இப்போ வர லேப்டாப்ஸ் வந்து ரொம்ப பெட்டர் ஆயிடுச்சு. கீழே வென்ட்டு தான் கொஞ்சம் யோசிக்கலாம் நீங்க. ஒரு கூலிங் பேட் பெட்டர் ஆல்டர்னேட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு லேப்டாப் ஸ்டாண்ட் சொல்லுவேன். ஒரு லேப்டாப் ஸ்டாண்ட் வந்து நல்ல எலிவேஷன் கொடுக்கும், நிறைய ஏர் ஃப்ளோ வந்து அலோவ் பண்ணும். அதே மாதிரி நல்ல போஸ்டர் கொடுக்கும். நல்ல லேப்டாப் வந்து ஈஸியா யூஸ் பண்ற மாதிரி ஒரு போஸ்டர் இருக்கும். கண்டிப்பா ஹெல்ப் பண்ண போகுது. எக்ஸ்ட்ரா ஃபேன்ஸ் கிடையாது, எக்ஸ்ட்ரா பவர் கிடையாது, எதுவுமே கிடையாது. ரொம்ப ஒரு நல்ல சொல்யூஷன் இருக்க போகுது. பட் கூலிங் பேட் கொஞ்சம் எவால்வ் இருக்கு ரீசெண்டா. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சில இடத்துல வந்து பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணலாம். அதாவது வென்ட்லே வந்து பாத்தீங்கன்னா ஏர் செக்ஷன் பண்ற மாதிரி, அப்புறம் வந்து ஒரு பெரிய ப்ளோவர் மாதிரி வச்சிருக்காங்க. வேலை அதெல்லாம் ஹெல்ப் பண்ணும். பட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காஸ்டும், அப்புறம் வந்து முக்கியமா சவுண்ட் அதிகமா ஏற்படுத்த போகுது. அதான் பெரிய பிரச்சனை. இப்போதைக்கு உங்க லேப்டாப் நீங்க கேம் ஆடும் போது டேரக்டா பேர் டேபிள் யூஸ் பண்ணாதீங்க. எஸ் வென்ட் சைடுல இருந்தாலும் எதுக்கோ லைட்டா சின்ன ரப்பர் வச்சு வந்து எலிவேட் பண்ணி வைங்க. கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவது. வெல் சில பழைய லேப்டாப்ஸ் வந்து கண்டிப்பா கேம் செஞ்சராக போகுது ஒரு கூலிங் பேட். ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் தான் அது. பட் புது லேப்டாப்ஸ்க்கு ஜென்ரலி தேவை கிடையாது. ஏன்னா பெட்டர் ஆயிடுச்சு கூலிங் சொல்யூஷன். இது போல வேற குறிப்பிட்ட ஆக்சஸரி டவுட்ஸ் இந்த கமெண்ட்ல சொல்லுங்க. அதுவும் தேவை அதை பத்தி பேசலாம்.